நாள் நான் ரொம்ப இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வந்து பார்க்கறது. சாமியுடைய அழைப்பினால் அருள் இங்க வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்குது. தெய்வம் தாங்க அழைக்கிறேன். தெய்வத்தை கூட்டு போறதுக்கு ஒரு தெய்வம் தான் வேணும். அதனால தெய்வத்தின் மூலமாக இந்த இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இளமுருகன் எல்லாருக்குமே கிடைச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆன்மீகத்தெல்லாம் வாழ்ந்தோம், ஆன்மீகத்தெல்லாம் பிறந்தோம், ஆன்மீகத்தெல்லாம் தொட்டுட்டு இருக்கோம்னு உங்களுக்கு சரி நல்லா தெரியும். இளையராஜாவும் சரி நாங்கள் சரி அது இல்லாமல் எங்களுக்கு வேற வாழ்வு கிடையாது. கடவுள் எதிர்ப்பு கொள்கையெல்லாம் கிடையாது. கடவுள் தான் கருத்துவதெல்லாம் கடவுள் தான். ஆகையால் அவர் பைரவரை பார்த்தது இன்றைக்கிறது வேறு ஒரு தோற்றங்கள் உங்களுக்கு தோணலாம். ஆகவே எல்லாத்தையும் நடத்தி கொடுக்குற பொறுப்பை அவங்கள்ட்ட கொடுத்து வந்திருக்கோம். நாங்க அவங்க சொல்ற வேலையை செய்வோம். அவ்வளவுதான். உங்களை எல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப சட்டமன்ற தேர்தல்ல அரசியல் இதுல வேணுமா? ஒரு பூஜைக்கு வந்திருக்கோம். சட்டமன்ற தேர்தலை அவர் பார்த்துக் கொள்வார். யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது கடவுளுடைய செயல். நம்ம பேசலாம், அரசியல் பேசலாம், ஆனா அதுக்குரிய இடம் இல்லை. இதே காம்பவுண்டுக்கு வெளியே கேட்டீங்கன்னா யாரும் சொல்லலாம். கோவிலுக்கு கும்பிடுவதும் அதே பக்தியில இப்படி போகவிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஊருக்காக வேண்டிட்டோம், உலகத்துக்காக வேண்டிட்டோம், எங்க ரசிகர்களுக்காக வேண்டிட்டோம், எங்க அண்ணனுக்காக வேண்டிட்டோம், தம்பிக்காக வேண்டிட்டோம், பிள்ளைகளுக்காக வேண்டிட்டோம், அப்படி வேண்டதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல வேற வேற கல் எறிஞ்சு நல்லா இருக்கிற தண்ணியை கலக்கி விட்டாங்க. இன்னும் ஜாஸ்தி ஆகணும். காரணம் நமக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. அந்த நம்பிக்கையை மேம்படுத்தணும். ஏன்னா எல்லாம் வரல இறைவன். நீங்க இப்ப நினைக்கிறது அடுத்த நேரம் ஒரு செயலா வருதுன்னு சொன்னா அது உங்களுடைய பொறுப்பு இல்லை. கடவுள் அந்த நேரத்தில் திணிக்கிறார் உங்களுக்கு. நீங்களே ஒரு கட்டுரை எழுத உட்காருங்க, அடுத்த வார்த்தை என்னன்னு தெரியாது. அதான் பேனல் வந்து உட்காருதுன்னா கடவுள் உங்களுக்கு கொடுத்த செய்தின்னு எடுத்துக்கிறோம். எல்லாரும் படிப்பு. நாங்களாம் படிப்பு அறிவு இல்லை, இறை அறிவுனாலும் வாழ்ந்து அதை மாதிரி அவங்க நம்புறாங்கன்னா இறைவன் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்த சேர்ப்பார். அதான் எனக்கு அனைவரும் இறைவன் நான் நம்பிதான் போகணும். மனுஷங்களை நம்பி பிரயோஜனம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நல்லா தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. மனுஷங்களை நம்பி பெரிய ஆட்களை நம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நம்மளை தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நம்புங்கள் இறைவனை.